நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே வேணும் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரனுக்கு சனியோட பாதிப்பு கூட இப்போது வக்ரம் பெற்றனால கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. அது இல்லாமல் குருவோட பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்குது. குருவும் செவ்வாய் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் நல்லது தான் நடக்க போகுது. மக்கள் தொடர்பு கிடைக்கும். பூர்வ புண்ணியம் சிறந்ததாக சொல்லப்படுது. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோரு ஆசீர்வாதம் கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு வருவீங்க. கேட்பாங்க, என்னப்பா ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தால் இப்போலாம் திடீர்னு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அமையுது அப்படி தான் சொல்லுவீங்க. நண்பர்கள் மூலிமா, உறவுகள் மூலிமா இது மாதிரிலாம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அந்த கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுடைய சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஈதி நிலைநாட்டுவீங்க. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. ஒரு பணம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா கொடுத்துருவீங்க. அது மாதிரிலாம் ஒரு வேலை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க, அதையும் நிறைவேற்றிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள் ஏற்படுதான் இருக்கும். ஒருத்தர் கொண்டது. இப்போது வந்து உங்களுக்கு ஒரு பகை, வீண் பழி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேரும். அப்போது நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். அப்போது அதுக்கு கவனமாக இருக்கணும்னா அந்த நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அவங்களுக்கு பழகும் போதும் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசும்போதும் உஷாராக பேசணும், உஷாராக நடக்கணும். அப்போ தான். இல்லைனா அந்த நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே உங்கள் மேலே வீண் பழியை போகிறதுக்கு நான் அமைப்பாக அமைந்துட போகுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் அடிக்கடி போகாமல் நெருக்கமாக இல்லாமல் எல்லாருடையும் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பயணங்கள் நிறைய போயிட்டு வாங்க. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்க போகுது. உங்களுடைய திறமை தெரிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய அது உத்தியோகமாக இருக்கலாம், தொழில் வியாபாரம், அது மூலிமா வந்து பலன் பெறுவாங்க. எல்லாருமே தேடி வருவாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் மகராசிக்காரங்க பார்க்கும்போது இறை வழிபாடு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றம் தரும். தியான மார்க்கம் கண்டிப்பாக ஏற்றம் தரும். நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா கேட்டுங்க. ஒரு கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சிவனுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பன்னீர், பால் இல்லைனா பன்னீர் இந்த திரவத்தில் இது பண்ணலாம். அது இல்லாமல் இப்போது சக்தி அம்மன் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா இளநீர் அபிஷேகம் கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். பழங்கள் வந்து நிறைய தான தர்மங்களை பண்ணலாம். தான தர்மங்கள் வந்து மக்களுக்கு தான் தான தர்மம் பண்ணணும் இல்லை. இப்போது பழங்கள் வந்து குரங்குகள் பழங்கள் சாப்பிடும், அது மாதிரி மயில் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். இது மாதிரிலாம் பழங்கள் பசு மாடு சாப்பிடும். இது மாதிரி அதுங்களுக்கெல்லாம் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையால். அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நல்ல விஷயமாக நடக்க போகுது. அது இல்லாமல் வயதில் முதிர்ந்த பெண் சம்மந்தப்பட்ட உறவுல நட்புல இருந்தாங்கன்னா அவங்கள ஆலோசனை போயிட்டு கடந்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. உத்தியோக வாய்ப்பு மூலிமா வெளியூர் வெளிநாடு பயணமாக அமைய போகுது. அதுவும் நல்லா இருக்க போகுது. அது இல்லாமல் இது நாள் வரைக்கும் சேமிப்பு சேர்த்துருப்பீங்க, அதெல்லாமே வந்து இரட்டிப்பாக வந்து சேரும். இப்போது சொல்லுவீங்களா, ரெக்கரிங் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, பிக்சட் டெபாசிட் இருக்கும், இது மாதிரிலாம் சேர்த்து வச்சுருப்பீங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு முடித்து அதுக்குண்டான அமைப்பு வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச எண்ணம், ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு எண்ணத்தை, அது பூர்த்தி ஆகும். அந்த எண்ணம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். இது எல்லாமே நடக்க போகுது. பயணங்கள் தொடர்ந்துபடியே இருக்கும், அதுவும் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் பெருகிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் வந்து ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அது மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இது இல்லாமல் இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமல் இந்த எம்பெருமான் சிவபெருமானை வாங்கிட்டு வரலாம். சனிக்கிழமையில் போய் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விளக்கு தீபம் போட்டு வாங்க. அங்கே சுற்றிட்டு கோயிலை சுற்றி 11 வருஷத்தை சுற்றி உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல பழமையான கோயிலாக இருக்கணும். அது
அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அங்கே வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. நிறைய தீபங்கள் போடலாம். ஒரு தீபம் பெரிய தீபம் ஒன்று போடலாம், இல்லை 11 தீபங்கள் அகல் விளக்கில் ஏற்றி அது மாதிரி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் தீபங்கள் போட்டு அந்த இறை சந்தியோடு இருந்துவிட்டுனா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு தான தர்மம்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இந்த எளியவங்களையே ஒன்றுமே இல்லாமவங்க நோய்வாய் போயிட்டு பிச்சை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. பிச்சை படுத்தே கிடப்பாங்க. அவங்க யாராவது தட்டி அவங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு. அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நீங்கள் போய் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. உங்களால் குடும்பம் உள்ளவங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போங்க. அவங்க எழுந்து சாப்பிடும் போது நீங்கள் உங்கள் கையில் தான் கொடுக்குறீங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது, தவறு கிடையாது. அவங்க அப்புறம் சாப்பிட்றாங்க இப்போ சாப்பிட்றாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க கொடுத்தவொன்னே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை முடியும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் கண்டிப்பாக சேமிப்பு வந்து சேரப்போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் மகராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க. நான் சொன்ன இறை வழிபாடு தானங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னாக்கா, இந்த ஆவணி மாதத்தில் தான் உங்களுக்கு ஒருத்தர் அதான் சொல்லணும் இல்லையா, உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அது மூலிமா ஒருத்தர் மூலிமா ஒரு பெரிய நன்மையான விஷயம் நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, அதை பயன்படுத்திக்கினா எல்லா நாள் பட்டு வாழும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.